ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள முதல் யூனிட்டில் உள்ள 2வது லெசன் தான் பார்க்க போகிறோம். கண்டுபிடி கண்டுபிடி, படம் பார்த்து பேசலாம். இந்த படத்தில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு வெளியில் அந்த பாப்பா, அப்புறமா அந்த பையன், அவங்க அப்பா அம்மா எல்லோரும் நிற்கிறாங்க. அந்த பையன் பட்டம் விட்டுட்ருக்கான். அவங்க அம்மா அப்பா இட்லி அவிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு காக்கா இருக்குது. அப்புறம் வெளியில் பாருங்கள் தக்காளி, கத்திரிக்காய் செடி, அந்த மாதிரி காய்கறி செடிலாம் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ பாருங்களேன், இந்த 17வது பக்கத்தில் கொடுத்துருக்கிறதுலையும் 18வது பக்கத்தில் கொடுத்துருக்கிறதுலையும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதோட பேரை சத்தமாக சொல்லணும். பார்க்கலாமா? பாருங்கள், 2 பக்கத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஈச்ச மரம், அதுக்கப்புறமா இறகு, இளநீர், இதெல்லாம் 17வது பக்கத்தில் இல்லை, ஆனால் 18வது பக்கத்தில் இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஆந்தை, அப்புறமா ஆடு, அணில், அப்பளம், இட்டலி, அடுப்பு, ஆமை, ஈசல், ஈ, இதெல்லாமே 17வது பக்கத்தில் இல்லை, ஆனால் 18வது பக்கத்தில் இருக்குது. இதுதான் வேறுபாடு. அடுத்தது 19வது பக்கத்தில் பாருங்கள், எழுத்து அறிவோம். ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது என்னென்னா அ. அ அப்பளம், அணில், அகல், அடுப்பு, அல்லி. அடுத்தது ஆ. ஆ ஆந்தை, ஆமை, ஆடு, ஆலமரம், ஆணி. அடுத்தது கீழே பாருங்கள், செய்கை விளையாட்டு. ஆ ஆ ஆமை என்று சொல்லுவேன், ஆமை போல் நடப்பேன். அதாவது இது ஒரு விளையாட்டு மாதிரி. நீங்கள் அந்த எழுத்தை சொல்லி அந்த பேரை சொல்லி அதே மாதிரி நடந்து காட்டணும். பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு ஆ ஆ ஆமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆமை மாதிரியே நடக்கணும். அங்கே நடக்கிறாங்க பாருங்கள் அந்த படத்தில். இதே மாதிரி நீங்கள் விளையாடணும். அடுத்த பக்கம் பாருங்கள், படத்திற்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுக. பாருங்கள், அணில் கொடுத்துருக்காங்க. அப்போது அணிலுக்குள்ள எழுத்து, முதல் எழுத்து என்னது? அ, அப்படி தானே? அப்போது அந்த ஆவை நம்ம வட்டமிடணும். 4 இடத்துல இருக்குது, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது ஆடு கொடுத்துருக்காங்க. ஆடுக்கு என்ன எழுத்து? ஆ, அப்படி தானே? அப்போது ஆ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. 4 இடத்துல இருக்குது, அந்த 4 இடத்தையும் கண்டுபிடிச்சி வட்டமிடுங்க. ஓகேவா? அடுத்தது சொல்லிக்கொண்டே இணைக்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அ அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் அ போகும்போது சொல்லிக்கிட்டே அதை அணில் கூட இணைக்கணும். அ அ அ அப்படின்னு சொல்லிட்டு இணைச்சிட்டே அணில் கூட இணைச்சிடணும். அடுத்தது ஆ, அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஆ அப்படின்னு சொல்லி ஒரு ஆவையும் இணைச்சி ஆமை கூட இணைச்சிடணும். ஓகேவா? அடுத்தது எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அ கொடுத்துருக்காங்க. அதோட சொற்களை இணைக்க போகிறோம். அணில், அதிலிருந்து அப்படியே அகலுக்கு வாங்க. அடுத்தது அப்பளம், அந்த தோரணம் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே இணைக்கணும். அடுத்தது ஆ, அதை ஆந்தை, ஆந்தையிலேருந்து அப்படியே ஆப்பம், ஆப்பம்லேருந்து அப்படியே ஆடு, இதே மாதிரி இணைச்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 21வது பக்கம் பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. அதாவது ஆ பாருங்கள், அதுக்குரிய படம் என்னது? அணில், அப்புறமா அகல் விளக்கு. சரியா? இந்த 2ம் தான் ஆ அப்படின்றதுக்குரிய படம். அந்த 2த்தையும் வண்ணமிடணும். அடுத்து சைடில் ஆ கொடுத்துருக்காங்க. அதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி ஏரோ மார்க்கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கலர் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. அந்த அணில் பாருங்கள் தூண்டில் போடுது, நம்ம கரெக்டாக அதோட எழுத்து கூட இணைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் சரியான எழுத்து அ, அப்போ அது கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். அ அப்படின்ற எழுத்தையே நம்ம விதவிதமாக எழுதலாம். எப்படி? காற்றில் எழுதி பார்க்கலாம், அப்புறமா மண்ணில், அதுக்கப்புறமா கையில் எழுதி பார்க்கலாம், அப்புறமா தண்ணியை பயன்படுத்தி எழுதி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் விதவிதமாக ஆவை எழுதி பார்க்கணும்.
அடுத்தது எழுதுக. ஆவை வந்து ஃபஸ்ட்டு அந்த புள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த எழுத்து மேலேயே புள்ளி மேலேயே எழுதணும். அது எழுதி பழகுனதுக்கப்புறமா நீங்கள் அந்த புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களே வந்து எழுதி பழகணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஆ கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்குரிய படம் என்னது? ஆமை, ஆந்தை. அந்த 2 படத்தையும் வண்ணமிடணும். அதே மாதிரி இந்த சைடில் கொடுத்துருக்க ஆ அப்படின்ற எழுத்துக்கும் வண்ணமிடணும். அதுக்கப்புறமா சரியான வடிவத்தை இணைக்க. ஆ வந்து நம்ம இணைக்கணும். அந்த ஆமை வந்து ஆ கிட்ட தூண்டில் போடுற மாதிரி, அதாவது 2வது இருக்கிற ஆ தான் சரியானது, அது கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். அதே மாதிரி தான் ஆவையும் நீங்கள் எழுதி பார்க்கணும். காற்றில், மணலில், கையில், நீரில், இதில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆவை எழுதி பழகலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதுக. ஃபஸ்ட்டு ஆ அப்படின்ற எழுத்தை அந்த புள்ளி மேலேயே எழுதி பழகணும். அந்த 2 லைன் புள்ளி வரைக்கும் எழுதினதுக்கப்புறமா நீங்கள் வந்து புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களே எழுதணும். ஓகேவா? இப்படி எழுதி ஆ அப்படின்ற எழுத்தை நீங்கள் வந்து எழுதி பழகணும். அடுத்த பக்கம் பாருங்கள். எழுத்து அறிவோம். நம்ம இப்போது ஈ கற்றுக்க போகிறோம். சரியா? இட்டலி, இலை, இளநீர், இஞ்சி, இறகு, இதெல்லாமே ஈ அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற சொற்கள். அடுத்து நம்ம கற்றுக்க போகிறது ஈச்சமரம், ஈசல், ஈட்டி, ஈச்சம்பழம். அடுத்த பக்கம் பாருங்கள். படத்திற்கு உரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. அதாவது 2 படம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இளநீர், இன்னொன்று வந்து ஈசல். இந்த 2 படத்துக்கு உரிய எழுத்தை வந்து நம்ம வந்து கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். இளநீர், அதுக்குரிய எழுத்து ஈ. அப்போது ஈயை வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கலர் பண்ணணும். நான் கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி. அடுத்தது ஈசல். ஈசலுக்கு என்ன எழுத்து? ஈ எங்கே இருக்குன்னு பார்த்து அது எல்லாத்தையும் நீங்கள் கலர் பண்ணணும். அடுத்தது சொல்லிக்கொண்டே இணைக்க. இப்போது நம்ம ஈ ரெண்டத்தையும் இணைக்க போகிறோம். ஈயை வந்து இலை கூடையும் ஈயை வந்து ஈ கூடையும் இணைக்க போகிறோம். சரியா? பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஈ கூட நம்ம இணைக்கும் போதும் அதை சொல்லி ஈ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி இணைச்சி இலை கூட இணைக்கணும். அதே மாதிரி ஈ அப்படி சொல்லி அந்த ஈச்சி கூட இணைக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. ஈ பாருங்கள், இட்டலி, அது அப்படியே இஞ்சி கூட இணைங்க. அடுத்தது இறகு கூட. அடுத்தது ஈ இணைப்போமா? ஈரம், ஈட்டி, ஈச்சமரம், அப்படியே இணைத்து கொண்டு வரணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. அதாவது ஈக்குரிய படம் வந்து வண்ணமிட சொல்லியிருக்காங்க. என்னென்ன? இறகு, இலை, இந்த 2த்தையும் வண்ணமிடணும். அடுத்தது வண்ணமிடுக. அந்த ஈ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் கலர் பண்ணணும். அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. பாருங்கள், இஞ்சி வந்து தூண்டில் போடுது. சரியான வடிவம் எது? ஈ 2வதாக கொடுத்துருக்குது. அப்போ அது கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். அதே தான். ஆவணை வந்து நம்ம எழுதி பழகணும்ல, எல்லாம் 4 விதமாக. அதே மாதிரி இதையும் நீங்கள் எழுதணும். எங்கெங்கே? காற்றில் எழுதி பழகலாம், மணலில் எழுதி பழகலாம், கையில் எழுதி பழகலாம், நீரால் எழுதி பழகலாம். இதிலெல்லாம் நீங்கள் வந்து ஈ வந்து எழுதி பழகணும். ஓகேவா? அடுத்தது எழுதுக. ஈயை வந்து அந்த புள்ளி கொடுத்துருக்கிறதுக்கு மேலேயே ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். அதை எழுதி முடித்ததுக்கப்புறமா அந்த புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களே வந்து எழுதணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஈக்குரிய படம் என்னது? ஈ, அப்புறமா ஈசல், இந்த 2த்தையும் நீங்கள் வந்து கலர் பண்ணணும். அடுத்தது வண்ணமிடுக. ஈட்டியாலேயே ஒரு ஈ எழுத்தை கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. ஈ வந்து தூண்டில் போடுது பாருங்கள். சரியான எழுத்து என்னது? ஈ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது. அப்போ அது கூட
இணைக்கணும். அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். ஈ அப்படின்ற எழுத்தை வந்து நம்ம எதுலலாம் எழுதலாம்? அதே மாதிரி தான் காற்றில் உங்கள் கையாலேயே இப்படி காற்றுல வரைங்க. அதுக்கப்புறமா மண்ணில் வரைஞ்சி பாருங்கள். அதுக்கப்புறமா கையில் எழுதி பாருங்கள். அப்புறமா நீரில் தண்ணியை பயன்படுத்தி இதே மாதிரி எழுதி பழகுங்க. ஓகேவா? அடுத்தது எழுதுக. இப்போது இந்த டாட்டுக்கு மேலேயே எழுதி பழகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த புள்ளி மேலேயே ஈ வந்து எழுதிட்டு அடுத்தது அந்த புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாக வந்து அந்த டேஷில் எழுதணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. அந்த படத்தில் பாருங்கள், அதில் என்னென்ன எழுத்து இருக்குது? அந்த தேங்காயில் அ அப்படின்ற எழுத்து இருக்குது. அப்போது அ எழுதிக்கோங்க அந்த பாக்ஸில். அடுத்தது அந்த பலாப்பழத்தில் பாருங்கள், ஆ அப்படின்ற எழுத்து இருக்குது. அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது அந்த பாக்ஸில் ஆ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக வட்டமிட்டு காமிச்சிருக்கேன், நீங்கள் எழுதுனா போதும். அடுத்தது அந்த கொடியில் பாருங்கள் ஈ அப்படின்ட்டு இருக்குது. அப்போது அதை எடுத்து நீங்கள் கீழே ஈ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது ஈ எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மேலே அந்த சங்குப்பூ அந்த கொடியில் வந்து ஈ அப்படின்னு சொல்லி வடிவம் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்தை வந்து நீங்கள் எடுத்து ஈ அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது முதல் எழுத்தை எழுதுக. 4 படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்குடைய முதல் எழுத்தை நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈச்ச மரம் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் எழுத்து என்னது? ஈ. அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது ஆலமரம் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து ஆ. அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது இளநீர் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து ஈ. அப்போது ஈயை எழுதிக்கோங்க. அடுத்தது அணில் கொடுத்துருக்காங்க. ஆவை வந்து அந்த டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்தது சொல்லிக்கொண்டே எழுதுக. ஆலேருந்து ஈ வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு 2 எழுத்து வந்து நீங்கள் அந்த புள்ளி மேலேயே எழுதணும். அதுக்கப்புறமா புள்ளியோட உதவி இல்லாமல் எழுதணும். அ ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிருங்க. அடுத்து ஆ, அடுத்து ஈ, ஈ. இந்த 4 எழுத்தையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதணும். ஒவ்வொரு எழுத்து எழுதும் போது என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள், சொல்லி பழகலாம். குடு குடு சடுகுடு, நடு நடு மரம் நடு, சின்ன சின்ன தோசை, தின்ன தின்ன ஆசை. இதே மாதிரி நீங்கள் சொல்லணும். கடகடன்னு சொல்லி பார்க்கணும். குடு குடு சடுகுடு, நடு நடு மரம் நடு, சின்ன சின்ன தோசை, தின்ன தின்ன ஆசை. அடுத்தது மகிழ் பக்கம். இணைக்கலாம். அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பூ வந்து அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே நம்ம வந்து இணைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பச்சை கலர் பூ. அடுத்தது என்ன நினச்சிருக்காங்க? அது கூட ஒரு ரெட் கலர் பூ. அதுக்கப்புறமா ஒரு பிங்க் கலர் பூ. அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் நிறப்பூ. இதே ஆர்டரில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இணைச்சி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே இருந்து பச்சை, அப்புறம் சிவப்பு, அப்புறமா பிங்க்கு, அது கூட மஞ்சள். இதே மாதிரி ஃபஸ்ட் இணைச்சி காமிச்சிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி இணைக்கலாமா? ஃபஸ்ட்டு பச்சையிலேருந்து ஆரம்பிங்க, க்ரீன் கலர், அதுக்கப்புறமா ரெட் கலர், அப்புறமா பிங்க், அப்புறமா எல்லோ. இதே மாதிரி அடுத்த பூவை இணைங்க. பச்சை, சிவப்பு, பிங்க், மஞ்சள். அதே மாதிரி 4வதாக இருக்கிறதும் பச்சை, சிவப்பு, பிங்க், மஞ்சள். சரியா? இதே மாதிரி இணைச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வழி கண்டுபிடிக்கலாம். அந்த எலியை வந்து அந்த சீஸ், அதாவது அந்த பாலாடை கட்டி இருக்க பாருங்கள், அதை சாப்பிட்றதுக்கு நம்ம வழி காட்ட போகிறோம். 3 ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எந்த ஏரோ மார்க்கில் போகணும்? இந்த சைடு போனால் பூனை இருக்குது. அப்போ இந்த சைடு நம்ம போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக மேலே போங்க பார்க்கலாம். இப்படி மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாலாடை கட்டிக்கிட்ட போயிடலாம். இதே மாதிரி அந்த எலிக்கு நீங்கள் வந்து வழி காட்டணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், படம் பார்த்து பேசலாம். இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுங்க பார்க்கலாம். ஒரு பாப்பா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா? விளாண்டுட்ருக்கா. ஒரு பாப்பாவும் ஒரு பையனும் வந்து ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருக்காங்க. அதில் வேறு என்ன இருக்குது? கோழி இருக்குது, கோழி குஞ்சு இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு உழவர் வந்து உழுதுட்ருக்காரு நிலத்தை. அப்புறமா அவங்க அம்மா வந்து உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஒரு ஏணி இருக்குது, நெல் இருக்குது. இந்த மாதிரி இந்த படத்தில் பானை இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து பேசணும். ஓகேவா? அடுத்தது 30வது பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டுபிடித்து பேசலாம்.
2 பக்கத்தையும் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதாவது 29வது பக்கத்தையும் 30வது பக்கத்தையும் நீங்கள் பாருங்கள், என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு வித்தியாசத்தையும் நீங்கள் சொல்லணும். சொல்லலாமா? பாருங்கள், அந்த படத்தில் ஃபஸ்ட்டு பேஜில் உண்டியல் இல்லை, இங்கே உண்டியல் இருக்குது. அப்புறமா எறும்பு, உருளைக்கிழங்கு, எலி, ஊஞ்சல், ஏணி, ஊதாப்பூ, அதுக்கப்புறமா ஏர். இதெல்லாம் தான் அந்த படத்தில் 29வது பக்கத்தில் இல்லாதது இந்த பக்கத்தில் கொடுத்துருக்க வித்தியாசம். இதை நீங்கள் சத்தமாக ஒன்றொன்றையும் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது 31வது பக்கம் பாருங்கள், எழுத்து அறிவோம். நம்ம இப்போ ஊ ஊ கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊ பாருங்கள், உ உணவு, உப்பு, உண்டியல், உருளைக்கிழங்கு. அடுத்தது ஊ பாருங்க, ஊ ஊஞ்சல், ஊசி, ஊதாப்பூ, ஊறுகாய். அடுத்தது படத்திற்கு உரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. ஊ கொடுத்துருக்காங்க, ஊ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், ஊ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டியல் கிடச்சிரும். அடுத்தது படத்தில் ஊ எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அந்த எழுத்தை நீங்கள் கலர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான ஊஞ்சல் கிடச்சிரும். அடுத்தது எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஊ கொடுத்துருக்காங்க, அந்த எழுத்துக்குரிய சொற்களை இணைக்க போகிறோம். எங்கே இருக்குது? ஊ உரல், உப்பு, உன், அது கூட இணைங்க பார்க்கலாம். அடுத்த ட்ரெயின் ஊ, அதுக்குள்ளே சொற்கள் எங்கே இருக்குது? ஊசல், ஊதல், ஊசி, அந்த கடைசியாக இருக்கிறது கூட இணைச்சிடுங்க. ஓகேவா? அடுத்தது 32வது பக்கம் பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஊ கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய படம் என்னது? உண்டியல், அப்புறமா உருளைக்கிழங்கு. இந்த ரெண்டத்தையும் நீங்கள் கலர் பண்ணணும். அடுத்தது வண்ணமிடுக. ஊ அப்படின்ற எழுத்தை வண்ணமிட சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வண்ணமிட்டுக்கோங்க. அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு தூண்டில் போடுது, சரியான எழுத்து ஊ எங்கே இருக்குது? முதல்ல இருக்கிறது, அப்படி தானே? அப்போ அது கூட இணைக்கணும். அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். ஊவை அதே மாதிரி நம்ம எழுதி பழகலாமா? காற்றுல எழுதி பழகணும், அப்புறமா மண்ணில், அப்புறமா கையில், அப்புறமா நீரில், இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதி பழகலாம். அடுத்தது எழுதுக. இப்போ நம்ம அந்த புள்ளி மேலேயே ஊவை எழுத போகிறோம். புள்ளியை பயன்படுத்தி நீங்கள் புள்ளியோட உதவியோடு ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாக எழுதணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஊ பாருங்கள், ஊக்குரிய படம் ஊசி, ஊஞ்சல், அந்த ரெண்டத்தையும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வண்ணமிடுக. ஊ அப்படின்ற எழுத்தை கலர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. பாருங்கள், ஊசி தூண்டில் போடுது, கரெக்டான வடிவம் என்னது? 2வதாக கொடுத்துருக்க ஊ, அப்படி தானே? அப்போ அது கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். ஊவை விதவிதமாக எழுதி பழகலாமா? காற்றுல எழுதுங்க பார்க்கலாம். அடுத்தது மண்ணில் எழுதி பழகணும், அப்புறமா கையில், அப்புறமா நீரில், இதே மாதிரி நீங்கள் எழுதி பழகணும். அடுத்தது எழுதுக. ஊ நம்ம எழுதி பழகலாமா? அந்த புள்ளி மேலேயே எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த புள்ளி மேலேயே எழுதிட்டு அந்த புள்ளி உதவி இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்களாகவே எழுதணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், எழுத்து அறிவோம். நம்ம இப்போ என்ன கற்றுக்க போகிறோம்? ஏ ஏ. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ. ஏக்கு ஏ எறும்பு, எலுமிச்சை, எலி, 8. அப்புறமா ஏ ஏ ஏணி, 7, ஏர், ஏலக்காய். அடுத்தது படமும் எழுத்தும் சரியாக உள்ள வச்சிருக்கு, டிக் செய்க. படம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? எலுமிச்சை. எலுமிச்சைக்குரிய எழுத்து என்னது? ஏ. அப்போது ஏவை டிக் பண்ணணும். ஏ எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களே கொடுத்துருக்காங்க, 2வது லைனில் முதல்ல, மீதி எல்லாத்தையும் நம்ம டிக் பண்ண போகிறோம். ஏ எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் கொடுத்துருக்காங்க. ஏலக்காய்க்குரிய எழுத்து ஏ.
அப்போது ஏயை வந்து நம்ம எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து டிக் பண்ணணும். 5 இடத்துல இருக்குது. நீங்கள் வந்து இதே மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சி டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. பாருங்கள், ஏ கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய சொற்கள் எங்கே இருக்குது? எறும்பு, 8, எலி. இணைங்க. அடுத்தது ஏ. ஏ கூட அதோட சொற்களை இணைக்கலாமா? ஏற்றம், ஏணி, ஏர். அது கூட ஏவை வந்து இணைச்சிக்கோங்க. அடுத்தது 35வது பக்கம் பாருங்கள். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. பாருங்கள், ஏ அதுக்குரிய படம் என்னது? எலி, அப்புறமா 8. அந்த 2ஐயும் நீங்கள் கலர் பண்ணணும். அதுக்கப்புறமா வண்ணமிடுக. ஏ அப்படின்ட்டு பூவாலேயே எழுதியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் அது மேலேயே கலர் பண்ணணும். சரியா? அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. பாருங்கள், ஏயை வந்து எலுமிச்சை வந்து தூண்டில் போடுது. சரியான ஏ எங்கே இருக்குது? 2ஆவதாக இருக்கிறது. அப்படி தானே? அப்போ அது கூட இணைக்கணும். அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். அதே மாதிரி தான், காற்றில், மணலில், கையில், நீரில் நீங்கள் வந்து அந்த ஏயை வந்து எழுதி பழகணும். அடுத்தது எழுதுக. இந்த புள்ளி மேலேயே எழுதுங்க பார்க்கலாம். ஏயை வந்து ஃபஸ்ட் அந்த புள்ளியோட உதவியோடு எழுதணும். அதுக்கப்புறமா நீங்களாகவே எந்த உதவியும் இல்லாமல், புள்ளியோட உதவி இல்லாமல் எழுதணும். சரியா? அடுத்தது 36வது பக்கம் பாருங்கள். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஏ பாருங்கள், அதுக்குரிய படம் என்னது? 7, ஏணி. அந்த 2ஐயும் வண்ணமிடணும். அதுக்கப்புறமா வண்ணமிடுக. ஏயை வந்து அவங்க பூவால் கொடுத்துருக்காங்க. அந்த பூ மேலேயே நீங்கள் வந்து கலர் பண்ணணும். சரியா? அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. பாருங்கள், ஏலக்காய் வந்து தூண்டில் போட்டு பிடிக்குது. சரியான எழுத்து என்னது? ஏ முதல்ல இருக்கிறது. அப்போது அது கூட இணைக்கணும். விதவிதமாக எழுதி பழகுவோம். அதே மாதிரி தான் ஏயை வந்து காற்றில், மணலில், கையில், நீரில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதி பழகணும். அடுத்தது எழுதுக. எழுதலாமா? ஃபஸ்ட் அந்த புள்ளி மேலேயே எழுதுங்க பார்க்கலாம். அடுத்தது புள்ளியை மேலேயே எழுதி முடித்ததுக்கப்புறமா எந்த உதவியும் இல்லாமல், புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாகவே எழுதணும். அடுத்தது 37வது பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. பாருங்கள், இந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அவங்க என்னென்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? கீழே அ, ஆ, இ, ஈ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மீதி வந்து நம்ம இந்த படத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஊ இருக்குது, அதை எடுத்து எழுதிட்டோம். ஏவும் இருக்குது, அதையும் எழுதிட்டோம். ஊ வந்து அந்த வாழைப்பழத்தோல் வந்து உறிஞ்சி இருக்கிற மாதிரி ஊன்ட்டு இருக்குது. ஊ வந்து பார்த்திங்கன்னா அந்த மையில் வந்து அந்த இறகு வந்து ஊ மாதிரி இருக்குது. ஏ வந்து அந்த மெடலு, அப்புறம் ஏ வந்து பெல்ட்டு. இதை வந்து நீங்கள் வட்டமிட வேணாம், நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வட்டமிட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் கீழே எழுதுனா போதும். சரியா? அடுத்தது முதல் எழுத்தை எழுதுக. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க படத்துக்கு முதல் எழுத்தை எழுத போகிறோம். என்ன படம் கொடுத்துருக்காங்க? எலி கொடுத்துருக்காங்க. அதோட முதல் எழுத்து என்னது? ஏ. அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது உண்டியல் கொடுத்துருக்காங்க. அதோட முதல் எழுத்து என்னது? ஊ. அதை எழுதிக்கோங்க. அடுத்தது ஏணி கொடுத்துருக்காங்க. அதோட முதல் எழுத்து வந்து ஏ. அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. அதோட முதல் எழுத்து ஊ. அதையும் எழுதிக்கோங்க. அடுத்தது சொல்லிக்கொண்டே எழுதுக. பாருங்கள், ஊ, ஏ, ஏ. அதை வந்து ஒரு எழுத்தையும் நீங்கள் வந்து எழுதும் போது சொல்லிக்கிட்டே எழுதணும். ஃபஸ்ட் அந்த புள்ளி மேலே எழுதுங்க. ஊ, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதணும். அதுக்கப்புறம் புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாகவே எழுதணும். சரியா? அடுத்தது ஊவும் அதே மாதிரி தான். அடுத்து ஏ எல்லாமே இதே மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள். கேட்டு விடை கூறலாம். நுங்கு வண்டி. செல்வி நுங்கு வண்டி செய்தால், அப்பா உதவினார், அதை எடுத்து ஓட்டினால், வண்டியிலிருந்து நுங்குக்காய் கலைஞ்சது, வண்டி நின்றது, கலைஞ்சதை எடுத்தால், குச்சியில் பொருத்தினால், வண்டி மீண்டும் ஓடியது, மகிழ்ச்சியாக வீட்டிற்கு வந்தால், அப்பாவிடம் கூறினால், அப்பாவும் மகிழ்ந்தார். பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன கதை. என்ன அப்படின்னா, செல்வி அப்படின்றவ வந்து நுங்கு இருக்குல்ல, அதை வச்சு அவள் வந்து ஒரு வண்டி செய்கிறாள். அதை வந்து அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வண்டியை செஞ்சு அதை வந்து அவள் ஓட்டிகிட்டு போகிறா.
அந்த ஓட்டிகிட்டு போகும்போது அதிலிருந்து ஒரு நுங்கு காய் வந்து கலண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வண்டி வந்து நின்று போனதுனால அவள் வந்து அந்த கலண்டு போனதை எடுத்து அந்த குச்சியில் வந்து பொருத்தினதுக்கப்புறமா வண்டி வந்து மறுபடியும் ஓடுது. அவளும் ஜாலியாக வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறா. அவங்க அப்பாவும் சந்தோஷமாக இருக்காங்க. சரியா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நுங்கு வண்டியை சரி செய்தது யார்? நுங்கு வண்டியை யார் சரி செஞ்சா? செல்வி. அப்போ அந்த விடையில் வந்து செல்வி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது மகிழ் பக்கம் உரிய வண்ணம் இடலாம். பாருங்கள், அந்த கோடு வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் அதே வண்ணம் இடணும். பாருங்கள், அந்த ப்ளூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, நீல கலர். அடுத்தது அந்த பச்சை எங்கே போகுது பாருங்கள், கடைசியில் அந்த கோடு முடியுது. அப்போது அந்த கடைசி வண்ணத்து பூச்சிக்கு நீங்கள் பச்சை வண்ணம் தீட்டணும். அடுத்தது ஊதா கலர். அந்த ஊதா எங்கே முடியுது? ரெண்டாவதாக இருக்கிற வண்ணத்து பூச்சி, அதுக்கு அதே கலர் ஊதா கலர் நீங்கள் வந்து கலர் பண்ணணும். அடுத்தது இளஞ்சிவப்பு பிங்க் கலர் இருக்குது, அது வந்து எங்கே முடியுது? முதல்ல இருக்குது, அதுக்கும் நீங்கள் இளஞ்சிவப்பு கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ரெட் கலர் சிவப்பு கலர் வந்து எங்கே முடியுது? மூன்றாவதாக இருக்கிற வண்ணத்து பூச்சி, அதுக்கு வந்து நீங்கள் சிவப்பு கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வண்ண புள்ளிகளுக்கு ஏற்ப வண்ணமிடலாம். பாருங்கள், அவங்க வந்து புள்ளி வச்சு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் பண்ணணும். அவங்க பாருங்கள், அந்த மேகங்களுக்கெலாம் நீல கலர் வந்து புள்ளி வச்சுருக்காங்க. நீங்களும் நீல கலரால் கலர் பண்ணியிருக்கோங்க இதே மாதிரி. அதுக்கப்புறமா பச்சை கலர் கொடுத்துருக்க இடத்துல பச்சை, அப்புறமா சிவப்பு கொடுத்துருக்க இடத்துல சிவப்பு, மஞ்சள் கொடுத்துருக்க இடத்துல மஞ்சள் கலர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு அழகான ஏரோப்ளேனில் ஒரு எலி உட்காந்து போகிற மாதிரி அழகான ஒரு படம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், 39வது பக்கம். படம் பார்த்து பேசலாம். இந்த படத்தை பார்த்து பேசணும், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஒரு குடிசை மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கு வெளியில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் 2 குழந்தைங்க உட்காந்து படிக்கிறாங்க. அவங்களோட அம்மா அப்பா வந்து ஒரு மத்து மாதிரி உட்காந்து கிடையிறாங்க, அப்படி தானே? அடுத்தது 40வது பக்கம் பாருங்கள். 39வது பக்கத்துக்கும் 40வது பக்கத்துக்கும் இருக்கிற வேறுபாடை கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் வந்து சொல்லணும். பாருங்கள், என்ன வேறுபாடு இருக்குது? அந்த புக்கில் பாருங்கள், அவ்வை 5, இது ஒரு வேறுபாடு. அப்புறமா ஒட்டகம், அப்புறமா அந்த பாப்பா கையில் ஒளிப்பான் இருக்குது, அப்புறமா ஓனான் இருக்குது, அப்புறமா மலை மேலே பாருங்கள் ஓனாய் இருக்குது. இதெல்லாம் தான் 39வது பக்கத்துக்கும் 40வது பக்கத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. இது மூலயமா நம்ம என்ன எழுத்து கற்றுக்குறோம்? ஐ, ஓ, ஓ, ஔ, அந்த வார்த்தைகளெல்லாம், அந்த எழுத்தெல்லாம் வந்து நம்ம கற்றுக்குறோம். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், செய்கை விளையாட்டு. ஐலசா ஐலசா சொல்லுவேன், ஓடம் ஓட்டுவது போல் செய்வேன். பாருங்கள், ஐ வந்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஐலசா ஐலசா அப்படின்னு சொல்லிட்டு படகு இருக்குல்ல, ஓடம், அதை வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி செஞ்சு காட்டணும். அதாவது ஏலேலோ ஐலசா அந்த மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஆக்ஷன் பண்ணி காமிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. அடுத்தது பாருங்கள், எழுத்து அறிவோம். ஐ படிக்கலாமா? ஐ, ஐவர், 5. அடுத்தது பாருங்கள், படத்திற்குரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. பாருங்கள், இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 பேர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஐவர்னு சொல்லுவோமா? அப்போது அதுக்குள்ளேயே எழுத்து என்னது? ஐ. அப்போ ஐ எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து கலர் பண்ணணும். 4 இடத்துல இருக்குது. அந்த 4 ஐயையும் நீங்கள் வந்து இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. நடுவில் ஐ கொடுத்துருக்காங்க, அந்த எழுத்துக்குடைய சொற்களை இணைக்க போகிறோம். அவங்க வந்து ஐவர் வந்து இணைச்சிருக்காங்க, மீதியை வந்து நம்ம இணைக்க போகிறோம். என்னங்க பார்க்கலாம். 5, ஐப்பசி, ஐயம், 50. இந்த 4 சொற்களோடு இணைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டார் மாதிரி கிடைக்கும் பாருங்கள். அது கூட இணைச்சிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. கொடுத்துருக்கிறத பாருங்கள், ஐ கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய படம் வந்து 5ம் ஐ வரும்.
அந்த ரெண்டத்தையும் நீங்கள் வந்து கலர் பண்ணணும். அதாவது 5 பேரை வந்து ஐவருன்னு சொல்லுவோம். அப்போது அதையும் கலர் பண்ணிக்கோங்க. அப்புறமா 5 ரெண்டத்தையும் கலர் பண்ணிக்கணும். அடுத்தது வண்ணமிடுக. அந்த ஐயை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சரியான வடிவத்தை இணைக்க. அதாவது 5 வந்து தூண்டில் போட்டு பிடிக்குது பாருங்கள். சரியான ஐ எது? முதல்ல இருக்கிறது. அப்போது அது கூட இணைக்கணும். அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். வழக்கம் போல தான் ஐயை வந்து நீங்கள் விதவிதமாக எழுத போகிறீங்க. எதுலலாம்? காற்றில் எழுதுங்க, அப்புறம் மணலில், கையில், நீரில், இதிலெல்லாம் எழுதி நீங்கள் வந்து பழகணும். அடுத்தது பாருங்கள், எழுதுக. ஐயை வந்து நம்ம எழுதி பழக போகிறோம். முதல்ல அவங்க கொடுத்துருக்குற அந்த புள்ளி மேலேயே நீங்கள் வந்து எழுதி பழகணும். அதுக்கப்புறமா புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாகவே அந்த டேஷில் எந்த உதவியும் இல்லாமல் ஐ வந்து எழுதணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், எழுத்து அறிவோம். இப்போ நம்ம ஓ ஓ படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓ 9, ஒளிப்பான் 1, ஒட்டகம். அடுத்தது ஓ ஓ ஓணான், ஓநாய், ஓலை, ஓடம். அடுத்தது படத்திற்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுக. இங்கே பாருங்கள், என்ன படம் கொடுத்துருக்காங்க? முதல்ல ஒட்டகம். அதற்குரிய எழுத்து என்னது? ஓ. அப்போ எங்கெல்லாம் ஓ இருக்கோ அதை வந்து இதே மாதிரி வட்டமிட்டுக்கோங்க. மொத்தம் 5 ஓ இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது ஓடம் கொடுத்துருக்காங்க. ஓடம்க்குரிய எழுத்து என்னது? ஓ. ஓ எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அதை வந்து கண்டுபிடிச்சி வட்டமிடுங்க. அதுவும் 5 ஓ இருக்குது. அதை வந்து நீங்கள் இதே மாதிரி வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. பாருங்கள், அந்த செடியில் அந்த தொட்டியில் என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? ஓ கொடுத்துருக்காங்க. அப்போ ஓ 9 வந்து அவங்க இணைச்சிட்டாங்க. வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து அந்த கிளைகளை இணைக்க போகிறோம். ஒட்டகம், ஒளிப்பான் 9 அவங்களே இணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா 1 இதெல்லாம் தான் ஓ சொற்கள். அதை வந்து இணைச்சிக்கோங்க. அடுத்தது ஓ பாருங்கள், என்னென்ன சொற்கள் இணைங்க பார்க்கலாம். ஓடம் வந்து அவங்களே இணைச்சிருக்காங்க. நம்ம என்னென்ன இணைக்கணும்? ஓடை, ஓலை, ஓணான். இந்த சொற்கள்லாம் தான் ஓக்குரிய சொற்கள். அதை வந்து இதே மாதிரி இணைச்சிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. அதாவது ஓ வந்து அதுக்கு உரிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன படம்? ஓ ஒளிப்பான் 1. இந்த ரெண்டும் தான் ஓக்குரிய படம். அப்போ ரெண்டத்தையும் கலர் பண்ணணும். அடுத்தது வண்ணமிடுக. ஓ வந்து இந்த ஒளிப்பானை வச்சு எழுதியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. பாருங்கள், ஒட்டகம் வந்து தூண்டில் போட்டு பிடிக்குது. சரியான ஓ எது? 2வதாக இருக்கிறது. அப்போ அந்த தூண்டிலை அந்த சரியான ஓ கூட இணைக்கணும். அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம். அதே மாதிரி தான் ஓவை வந்து விதவிதமாக எழுத போகிறோம். காற்றில், மணலில், கையில், நீரில், எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இந்த ஓவை எழுதி பழகணும். அடுத்தது பாருங்கள், எழுதுக. ஓவை வந்து நம்ம எழுதி பழக போகிறோம். எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு அந்த புள்ளி மேலேயே நீங்கள் வந்து ஓ எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாகவே அந்த கோடு மேலே ஓ எழுதணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. இப்போ வந்து நம்ம ஓ வந்து கலர் பண்ண போகிறோம். அதுக்குரிய படங்கள் என்னது? ஓணான், ஓலை. அந்த ரெண்டையும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வண்ணமிடுக. அதில் வந்து ஓவை வந்து ஓநாயிலேயே செஞ்ச மாதிரி எழுதியிருக்காங்க. அதையும் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. அதில் பாருங்கள், ஓணான் வந்து தூண்டில் போட்டு பிடிக்குது. சரியான எழுத்து என்னது? சரியான வடிவம் முதல்ல கொடுத்துருக்கிறது. அப்போது அந்த ஓ கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது விதவிதமாக எழுதி பழகுவோம்.
ஓவையே நம்ம வந்து எதுலலாம் எழுதி பழகலாம்? காற்றில் இதே மாதிரி படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி எழுதி பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா மண்ணில், அதுக்கப்புறமா கையில் எழுதி பழகலாம், அதுக்கப்புறமா நீரில் எழுதி பழகலாம். அடுத்தது பாருங்கள், எழுதுக. இப்போது நம்ம ஓவை வந்து அந்த புள்ளி மேலேயே எழுதி பழக போகிறோம். புள்ளி மேலே எழுதுனதுக்கப்புறமா நம்ம எந்த உதவியும் இல்லாமல் நீங்களாகவே அந்த டேஷில் எந்த டாட்டும் இல்லாமல் எழுதணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், எழுத்து அறிவோம். இப்போ நம்ம ஔ கற்றுக்க போகிறோம். ஔ, ஔவை. ஔடதம், சரியான வடிவத்தை இணைக்க. அதாவது ஔடதம் வந்து தூண்டில் போடுது, அதுக்கு சரியான வடிவம் இது ரெண்டாவதாக கொடுத்துருக்க வடிவம். ஔடதம் அப்படின்னா மருந்து. சரியா? படத்திற்கு உரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஔவை அப்படி தானே, ஔவையார் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய எழுத்து என்னது? ஔ. ஔ எங்கெல்லாம் இருக்குது? 3 ஔ இருக்குது. அந்த 3 ஔவையும் நீங்கள் வந்து இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. பாருங்கள், ஔ கொடுத்துருக்காங்க, அதுக்குடைய படம் என்னது? ஔடதம். அது மட்டும்தான். அப்போது அதை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வண்ணமிடுக. அந்த ஔவை கலர் பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஔவை வந்து கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது எழுதுக. ஔவை வந்து எழுதி பழக போகிறோம். ஃபஸ்ட் அந்த புள்ளி கொடுத்துருக்க எழுத்து மேலேயே, அந்த புள்ளி மேலேயே எழுதி பழகணும். அது எழுதுனதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த எந்தவித உதவியும் இல்லாமல் நீங்கள் வந்து புள்ளியோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களாகவே அந்த டேஷில் எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. இந்த படத்தில் எந்தெந்த எழுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏக்கு அப்புறம் என்ன வரும்? ஐ. ஐ எங்கே இருக்குது? அந்த மவுஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மவுஸோட அந்த ஒயர், அதுதான் ஐ. அந்த ஐயை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த பாக்ஸில் ஐ எழுதிக்கோங்க. அடுத்தது ஓ. ஓ எங்கே இருக்குது? அந்த லேம்ப், லைட் லேம்ப் இருக்குது பாருங்கள், அதுதான் ஓ. அதை எடுத்து நீங்கள் அந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன கண்டுபிடிங்க? ஓ. அது வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் ஓ. அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது ஔ எங்கே இருக்குது? அந்த ஒயர், அந்த பின் கேபிள் வந்து ஔ மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த ஔவையும் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது முதல் எழுத்தை எழுதுக. கொடுத்துருக்க படத்துக்கு முதல் எழுத்து என்னது அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள், என்னது? ஒட்டகம். அதோட முதல் எழுத்து ஓ, அதனால் ஓ எழுதிக்கோங்க. அடுத்தது ஔவையார் கொடுத்துருக்காங்க, ஔவையோட ஃபஸ்ட்டு எழுத்து என்னது? ஔ. அப்போ அந்த டேஷில் ஔ எழுதிக்கோங்க. அடுத்தது 5 கொடுத்துருக்காங்க, 5ஓட ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது? முதல் எழுத்து ஐ. அப்போது அந்த டேஷில் ஐன்ட்டு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது ஓனான் கொடுத்துருக்காங்க, ஓனானோட முதல் எழுத்து ஓ. அடுத்தது சொல்லிக்கொண்டே எழுதுக. ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 4 எழுத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே எழுத போகிறீங்க ஒவ்வொரு எழுத்து எழுதும் போதும். ஃபஸ்ட்டு ஐ, அதை 2 தடவை அந்த புள்ளி மேலேயே எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் புள்ளியோட உதவி இல்லாமல் எழுதணும். அதே மாதிரி தான் ஓ, ஓ, ஔ. 4 எழுத்துமே நீங்கள் ஒவ்வொரு தடவை எழுதும் போது சொல்லிக்கிட்டே எழுதணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், எழுத்து அறிவோம். அக்கு கற்றுக்க போகிறோம் இப்போது. எஹ்வால். சரியான எழுத்தை வட்டமிட்டு எழுதுக. அக்கில் இதில் எது சரியானது? முதல்ல கொடுத்துருக்கிறது அப்படி தானே, அப்போ அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது அக்கு எழுதி பழகுவோமா? பாருங்கள், 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 3 பாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து அக்கு வந்து இதே மாதிரி எழுதணும். அடுத்தது சொல்லிக்கொண்டே எழுதுக. இப்போது நம்ம ஆலேருந்து ஔ வரைக்கும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே எழுத போகிறோம். முதல்ல பாருங்கள் அ, அதை வந்து நீங்கள் புள்ளியில் எழுதிட்டு அதுக்கப்புறமா புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாக எழுதணும். அடுத்தது அதே மாதிரி ஆ, புள்ளியில் எழுதணும், அதுக்கப்புறமா புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாக எழுதணும். அதுக்கப்புறம் ஈயும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு புள்ளி மேலே எழுதுங்க, அதுக்கப்புறமா நீங்களாகவே எழுதணும். அதே மாதிரி தான் ஈ,
உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஒவ்வொரு எழுத்தையுமே நீங்கள் வந்து இதே மாதிரி சொல்லி சொல்லி ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் சொல்லிக்கிட்டே எழுதணும். சரியா? ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் சொல்லிக்கிட்டே அந்த புள்ளி மேலே முதல்ல எழுதணும். அதுக்கப்புறமா புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாகவே எழுதி பழகணும். அடுத்த பக்கம் பாருங்கள், என்னை பற்றி. உங்களை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்காதது, உங்களோட ஊர் பேர் என்ன, உங்களுக்கு பிடிச்சவங்க யார் யார், உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, உங்களுடைய நேம், இதெல்லாமே நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், என் பெயர் அப்படின்றதில் உங்களுடைய பேர். அடுத்தது உங்களுக்கு பிடித்த வண்ணம். அடுத்தது உங்களுக்கு பிடிக்காதது, என்னது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்தது பிடித்தது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஊரோ அந்த பேர். அதுக்கப்புறமா பிடித்தவர்கள், உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற பேர். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணி உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு. சரியா? அடுத்தது திரும்பி பார்க்கலாம். துள்ளி துள்ளி. பாருங்கள், மீனை போல நீந்தி நீந்தி அ ஆ இ ஈ சொல்வோம். குருவி போல பறந்து பறந்து உ ஊ ஏ ஏ சொல்வோம். மானை போல துள்ளி துள்ளி ஐ ஓ ஓ ஔ என்று சொல்லுவோம். ஒன்று கூடி எல்லாருமே சொல்லுவோம் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இதை இப்போ நம்ம பாட்டாக படிக்கலாமா? மீனை போல நீந்தி நீந்தி அ ஆ இ ஈ சொல்லுவோம். குருவி போல பறந்து பறந்து உ ஊ ஏ ஏ சொல்லுவோம். மானை போல துள்ளி துள்ளி ஐ ஓ ஓ ஓ என்று சொல்லுவோம். ஒன்று கூடி எல்லாருமே சொல்லுவோம் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அடுத்த பக்கம் பாருங்கள், உரிய எழுத்தை எழுதுக. அதாவது ஆலேருந்து ஔ வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த எழுத்து வந்து எதுக்குடைய கரெக்டான இதில் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது அதோட முதல் எழுத்து. ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஓடம். அப்போது ஓ எழுதணும். அடுத்து ரெண்டாவது படம் 5 கொடுத்துருக்காங்க. அப்போது ஐ வந்து நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்கள், எறும்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏ எழுதணும். அடுத்தது இலை கொடுத்துருக்காங்க. நம்ம ஈ எழுதணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஊஞ்சல். அப்போது ஊ. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஒட்டகம். ஓ. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஔடதம். அப்போது ஔ. அடுத்தது ஆமை. ஆ. அடுத்தது உரல். ஊ. அதுக்கப்புறமா ஏணி. ஏ. அப்புறமா ஈட்டி. ஈ. அணில். அ அப்படின்னு சொல்லி அதோட எழுத்தை நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டதை நீங்கள் வந்து இதில் டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 3 ஸ்டாருமே கலர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 2 ஸ்டார், கொஞ்சம் தெரியும் அப்படின்னா 1 ஸ்டார். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், நானே செய்வேன். கேட்டு விடை கூறுக. காற்று அடித்தது, இலை அசைந்தது, ஈ பறந்தது, இனிப்பில் அமர்ந்தது. அதாவது காற்று நல்லா வேகமாக அடித்ததுனால மரத்தில் இருக்க இலை வந்து அசையுது. அந்த டைம் வந்து ஈ வந்து பறக்குது. அது போய் ஸ்வீட்டில் உட்காருது, அதாவது இனிப்பில் போய் உட்காருது. அசைந்தது எது? எது அசைஞ்சிச்சு? இலை. அப்படி தானே? அப்போது விடை இலை. பறந்தது எது? ஈ. அடுத்தது எழுத்துக்கு உரிய படத்தை டிக் செய்க. ஃபஸ்ட்டு ஈ கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய படம் எது? உண்டியலா இல்லைன்னா இறகா? இறகு. அப்படி தானே? அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏ கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேய படம் என்னது? எறும்பா அப்பளமா? எறும்பு. அப்படி தானே? அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒழித்து காட்டுக எவையேனும் 8. அதாவது இதில் வந்து கொடுத்துருக்கிறதுல ஏதாவது 8 வந்து நீங்கள் வந்து சொல்லி காட்டணும். சொல்லலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ.
ஈ ஓ அ உ ஓ இ ஐ ஓ ஊ. இதில் ஏதாவது நீங்கள் 8 வந்து சொல்லி காமிக்கணும் உங்கள் மேம்கிட்ட, சரியா? அடுத்தது படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. கொடுத்துருக்க படத்துக்கு அதுக்குரிய எழுத்தை வந்து எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட் என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஆடு. அதுக்குரிய எழுத்து என்னது? ஆ. அதை எடுத்து அந்த டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்தது ஒட்டகம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய எழுத்து என்னது? முதல் எழுத்து ஓ. அப்போது அந்த டேஷில் ஓ எழுதிக்கோங்க. அடுத்தது ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க. ஊஞ்சலுக்குரிய முதல் எழுத்து என்னது? ஊ. அப்போ அந்த டேஷில் ஊ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது ஈ கொடுத்துருக்காங்க. ஈக்குரிய எழுத்து ஈ தான். அப்போது அந்த டேஷில் ஈ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து மகிழுவோம். அதாவது இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டோம்ல, ஆலேருந்து அவு வரைக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு சார்ட் இல்லைன்னா ஒரு பேப்பரில் அழகாக எழுதி அது மேலே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை யூஸ் பண்ணி அது மேலேயே நீங்கள் ஒட்டி அந்த எழுத்து மேலேயே ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒரு இந்த மாதிரி அவங்க ஒட்டியிருக்காங்க பாருங்கள். பட்ஸ் யூஸ் பண்ணி, அப்புறம் குட்டி குட்டியாக பேப்பர் யூஸ் பண்ணி, மணல் யூஸ் பண்ணி, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பொருளை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஷார்ப்னரில் இருக்கோம்ல அந்த சீவரை அதை வச்சு ஒட்டலாம். இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு ஒட்டி ஆலேருந்து அவு வரைக்கும் நீங்கள் எழுதி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.